ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சில்லி சில்லி ரெசிபிக்கு உங்களை வர வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ஃபாலுதா மிக்ஸ். நம்ம வீட்லேயே செஞ்சு எப்படி பசங்களுக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதை செய்யறதுக்கு 4 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் சர்க்கரையில் மேங்கோ எமோஷ்னல் இல்லைன்னா எசன்ஸ் பாருங்கள். இது கலரும் ஃப்ளேவரும் 2 இருக்கும். ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை க்ளீனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பொருள் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். இது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி முட்டை பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவரை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலுதா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதில் நம்ம ஃபாலுதா மிக்ஸில் நம்ம கடையில் வாங்கும்போது பார்க்குறீங்களா, ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ திக்னஸ் எப்படி வருதுன்னு சொன்னால் இந்த கார்ன்ஃப்ளவர்னால தான் அது திக்னஸ் வருது. அதனால் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இதில் அந்த சர்க்கரையை அது நல்லா உதிராக வச்சுருக்கோம். கிட்ட ஒரு மாதிரி பிச்சு மாதிரி இருக்காமல் உதிராக வச்சுருக்கோம். அதில் இந்த சப்ஜா கொட்டையை 1 டீஸ்பூன் சப்ஜா கொட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா சப்ஜா கொட்டை குளிர்ச்சி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பசங்களுக்கு இந்த சம்மரில் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, அவங்களுக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் நம்ம சேமியா, நார்மலாக கிடைக்கிற சேமியாவை அவங்க போடுவாங்க. நம்ம அதே சேமியா எடுத்துக்கணும். இன்றைக்கி பண்ணலாம் பாருங்கள். 4 டீஸ்பூன் சேமியா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அந்த பேக்கெட் வாங்கும் போது உங்களுக்கு சேம் இப்படி தான் இருக்கும். கடையில் வாங்கும் போது பாருங்கள். நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் பால். ஸோ இது 1/2 லிட்டர் பால் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒன்றும் சர்க்கரை ஒன்றும் சேர்க்கறது வேண்டாம். வெறும் இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு வேணும்னா உங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெறும் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிற ப்ரீமிக்ஸு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி பாருங்கள். நல்லா அது பால் நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அது சில்லுனாக இருக்கும் போது ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா சேமியா நம்ம சில்லுனாக இருக்கும் போது ஆட் பண்ணனாக்கா அது ஒரு மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும். அது நல்லா இருக்காது சாப்பிட. பால் நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் இந்த ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணணும். பாருங்கள், இது ரொம்ப இன்ஸ்டன்ட், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், குயிக்காக முடிஞ்சிடும். பாருங்கள், இது ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கின்னு நம்ம ஃப்ரீசரில் போடணும். பாருங்கள், உங்ககிட்ட என்ன மாதிரி பவுல் இருந்தாலும் சரி, இல்லை கிளாஸ் பவுல் இருக்கா? இந்த சுகீது பவுல்ஸ் இருந்துச்சு வீட்டில், அதனால நான் அதை எடுத்துக்கினேன். சரிங்க. அது பாருங்கள், நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் போடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் 1/2 hour கொஞ்சம் கூலிங் ஆகட்டும். அது கூலிங் ஆன பிறகு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நான் இன்னொரு ஃப்ளேவர் பண்ணுறேன். சேம் டு சேம் அதே ஒரு மெத்தடில். இது பிஸ்தா. பாருங்கள், வெறும் அந்த ஃப்ளேவர்ஸ் தான் மாறுது, பட் மெத்தட் எல்லாமே நீங்கள் சேம் டு சேம் பண்ண போகிறீங்க. இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் கூட நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். அதே 4 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 4 டீஸ்பூன் ஒரு 4 ட்ராப் ஃப்ளேவரு. பாருங்கள், இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 மந்த்துக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரியலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பசங்களுக்கு அடிக்கடிக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது சப்ஜா கொட்டை இருக்கிறதுனால இதில் நீங்கள் இந்த ரெசிபியை கடைசி மட்டும் பாருங்கள். நான் இன்னும் ஒரு ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சேம் 1/2 லிட்டர் பால் ஊற்றி அதே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வரும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதிச்சு, இதை கூட சேம் மெத்தடில் தான் செய்யணும். ஏன்னா இது நல்லா கொதிக்கணும். நீங்கள் கொதிக்காமல் போட்டிங்கன்னா அது ரியலாகவே சேமியா கட்டி கட்டி ஆகிடும்.
இதே ப்ராசஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரியலாகவே உங்களுக்கு வந்து சேம் டு சேம் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வெளியே வந்து ஐஸ்கிரீம் கடையில் சாப்பிட்ற சேம் ஃபாலூதா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த கலரை பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல கலராக இருக்குது. ரொம்ப கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்கவே தெரியும் அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் பசங்க குட்டி பசங்க இருந்தால் ரியலாகவே நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஒரு வெயில் டைமில் வந்து அவங்க ரொம்ப விரும்பி இது சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து வெளியே வாங்கி கொடுக்குறதோடு பசங்க ரியலாகவே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ பொருட்கள் போட்டோம், ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜா கொட்டையை நான் ஊற வச்சுருந்தேன் பசங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சப்ஜா கொட்டை, அதுக்கப்புறம் ஃபாலூதா மிக்ஸ் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து கோந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். இந்த வெயிலுக்கு பசங்களுக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கோந்து ஒரு டீஸ்பூனு, இது மேலே திரும்ப அந்த ஃபாலூதா மிக்ஸு. நீங்கள் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் போடுங்க. டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா டூட்டி ஃப்ரூட்டி கூட போடலாம். ஏன்னா நான் இன்னைக்கு ப்ளெயினாக செஞ்சேன், ஸோ அதனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. நான் இன்னொரு ஃபாலூதா ரெசிபி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அதில் பாருங்கள். நிறைய வந்து ஜல்லி, டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுவும் நீங்கள் ஜல்லி வந்து வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.